ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி நம்ம வந்து எப்படியோ வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால அது பண்ண முடியல. சுந்தரப்பா தவறுனப்போ அன்றைக்கி நான் உன்னை தனியாக அனுப்பி விட்டேன். வீட்டில் இருக்கிறேன். மாறி எல்லாரும் கால் பண்ணி என்னை கன்சோல் பண்ணுறாங்க. ஈவன் நீ என்ன கன்சோல் பண்ணுற, யார் கன்சோல் பண்ணியும் என்னால் இது பண்ணவே முடியல. நான் டைசனால் தான் ஆக்சுவலாக கண்ட்ரோல் ஆனேன். அவன் ரொம்ப குலைச்சி வெளியில் நின்று அவன் இப்படி ஆகிட்டான் அந்த குலைக்கிறதுல. ஸோ அப்படி ஆனதுக்கப்புறம் அடிடேன்னு கிட்ட போய் உட்காந்தோடனே அவன் என் ஷோல்டரில் ஏறி உட்காந்து அப்படியே நக்கிக்கிட்டே இருந்தான். ஸோ அவன் தான் என்னை கன்சோல் பண்ணுது அந்த இடத்துல. நான் அந்த சுச்சுவேஷன் விட்டு என்னால் ரொம்ப நாள் வெளியிலே வர முடியல. ஸோ இந்த ரூமர்ஸ் வந்து நம்ம 2 பேரையுமே வந்து ஒரு நாள் வந்து பயங்கரமாக எஃபெக்ட் பண்ணுச்சு. நீங்கள் ஒரு தனியான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டாலும் we didn't discussed in live. நம்ம அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ண, அதுதான் உங்ககிட்டயுமே அந்த டைமில் சொன்னேன், யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். உன்னை பற்றி அதிகமாக நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு தெரிஞ்சால் போதும், வேறு எதுவும் யாருக்கும் கொடுக்க வேணாம். ஸோ அவங்களுக்கு நான் சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதான் சில வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணேன். அந்த டைமில் அப்பா இருந்தார் இல்லையா. ஸோ அவர் வீடியோலாம் பார்த்துட்டு ஒரு நாள் என்னை தனியாக கூப்பிட்டு பேசும்போது he said like, ஸோ பாரு பேசுகிறவங்க எல்லாம் பேசிட்டு அவங்களுக்கு எல்லாமே அவங்களோட லைஃப்பில் எல்லாமே நடந்துட்டுருக்கு. பட் ஆனால் நீ வந்து அதை கேட்டுட்டு உன்னோட லைஃப்பில் லாஸ் ஆகிட்டே இருக்க. ஸோ கெட் அப் அண்ட் டூ யுவர் ஒர்க் அப்படின்னு சொன்னார். பிபிஓ ஒர்க் பண்ணேன். அப்புறம் டிஎஸ்டி, அதுக்கப்புறம் ஸ்விக்கி கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுட் பாண்டா கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது. ஊபர் ஈட்ஸ்னு ஒன்று ஓடிட்டு இருந்தது. எல்லாத்துலேயும் வேலை பார்த்துருக்கேன். மூவிஸில் வந்து செட் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இடையில ராமாபுரத்தில் ஒரு தோட்டத்தில் வந்து ஒரிஜினல் செக்யூரிட்டியாக ஒரு பாயிண்ட் செக்யூரிட்டின்னு இருப்பாங்க, ஒரு 7-8 செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் எஸ்கார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜய் சாருக்கு எஸ்கார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படியே இருந்துட்டு அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக யூடியூப் போயிட்டேன். லவ் அப்படின்னாவே வந்து எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி அண்ட் சேட் இது எல்லாமே இருக்கும், கரெக்டா? ஸோ இதெல்லாம் கேட்குற நானா வெறும் ஒன் சைட் லவ் தான். நமக்கு போய் சொல்றதுக்கு தைரியமே இருக்காது. தெரியாம சொன்னது உங்ககிட்ட மட்டும்தான் ஒன்றுதான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். தெரியாம சொன்னா தைரியமா சொன்னேன், பெருசா இல்லை. என்னை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. இப்போ இருக்க முடியாது, வேற வழி இல்லை. யாரை வேணா லவ் பண்ணுவேன். உன்னை லவ் பண்ணுவேன், என்ன லவ் பண்ணி தான் அப்பா அம்மா லவ் பண்ணுவேன், எங்கள் அப்பா அம்மாவை லவ் பண்ணுவேன், என் தங்கச்சி பிள்ளைகளை லவ் பண்ணுவேன், நாளைக்கு நம்ம பிள்ளைகளை லவ் பண்ணுவேன். அந்த லவ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னொரு பெண்ணை லவ் பண்ணுமா, அதுவும் பண்ணுவேன். என்ன ஆஃப் ஆகிட்டா படத்தில் லவ் பண்ணுவேன். அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பொண்ணை நடிக்கிறதுக்காக லவ் பண்ணுவேன். அத்தை மாமா கேட்டுக்கோங்க, நமக்கு ஒரு ஷோல்டர் கிடைச்சு நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, நம்மளை கேர் பண்ணுறதுக்கு, நமக்கு ஒரு ஷோல்டர் கொடுக்கறதுக்கு ஒரு சோல் நம்ம லைஃப் லாங். உன்னை பற்றி ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அதானே? அதெல்லாம் டெவலப் பண்ணி நானே கேட்குறேன்ல. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கவா? எஸ். நீ இதே மாதிரி புதுசா இருக்கு. இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ வாழ்க்கையில என்ன மாதிரி சந்தோஷங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, கூட சேர்ந்து எவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் சொல்லு. இப்ப நானும் சொல்றேன், டிபேட் எனக்கு நல்லா தான் போயிட்டு. இன்னும் ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு அவ்வளவுதானா? என்னப்பா ஹலோ, ஐ அம் ஹோஸ்ட். பரவாயில்ல, ஹோஸ்ட் திரும்பி கேள்வி கேட்க கூடாதுன்னு எந்த சட்டத்திலும் இடம் இல்லை. ஏதாவது இருக்கான்னு? இல்ல முதல்வன் படம் பார்த்திருக்கே இல்ல, கேள்வி கேட்க கூடாதுன்னு எழுதி இருக்குல்ல. உன்னை வந்து காயப்படுத்தி இருக்கலாம், நடந்திருக்கு, நடக்காமலாம் இல்லை. அதெல்லாம் ஆப்வியஸாக எல்லாருக்கும் நடக்குது. என்னால் உனக்கும் உன்னால் எனக்கும். அன்னைக்கு போட்ட ஒரே ஒரு டீல் தான், என்ன சண்டை வந்தாலும் அன்னைக்குள்ளே முடிச்சுக்கணும் அப்படின்றது. அதை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்குவோம். லைஃப்னா ஹாப்பியாக இருக்கும், நான் நல்லா பார்த்துக்குவேன், கவலைப்படாது. கப்பல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் வாழ்க்கையோட ஒரு பெரிய ஒரு அனுபவமே. பல மாதிரி பேசுவா சார். நிறைய பேர் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி வந்து மேரேஜ் ப்ரப்போசல் வந்திருக்கும், மேரேஜ்க்கு அப்புறம் வந்து யாராவது வந்து மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணியிருக்காங்களா? என்ன வித்தியாசமான ஒரு கேள்வி இருக்கு, என்ன பதில் சொல்றது?